கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாம் தந்து ஒரு வாக்கு தத்தங்களை இதோட நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆகாய 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்தெந்த குடும்பத்திலே புதுசா இணைந்திருக்கிறீங்களோ இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. இந்த நாளிலும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே ட்ரையான லைஃபா இருக்கு, எதுவுமே இல்லை, நான் நிறைய பிரச்சனையில் இருக்கேன், நிறைய போராட்டத்தில் இருக்கேன், நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு நிறைய தேவை இருக்கு, எனக்கு யாரு சந்திப்பா அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், மனுஷன் மாயைக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பும் போது கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுமாயும் ஆவியுமாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை கிருபை நிறைந்த வார்த்தை, சத்தியமுள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லி ஜெபிப்போம். கேளுங்க, அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிப்போம், நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிறைய தேவைகள் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம், கேட்போம், தேவன் நமக்கு தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் உங்கள் பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்கப்பா. இன்னைக்குள்ள வாக்கு தத்தம் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதிக்க வேண்டும். எந்தெந்த சூழ்நிலையில் இணைந்திருக்காங்களோ இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தரோட நாமம் மேம்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுந்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.